கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது காவல்துறை, தண்டனை, குற்றம், நீதிபதி, தீர்ப்பு. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு என்ன பண்றீங்க, ஒரு குற்றம் பண்றீங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன வரும், நீங்க குற்றம் பண்றீங்கன்னா காவல்துறை வரும். ஓகேங்களா? காவல்துறை வந்தவங்க என்ன பண்றோம், கொண்டு போயிட்டு நீதிபதி நிறுத்தி வைக்கும். நீதிபதி நிக்க வச்சோன்னா அவர் என்ன பண்றாரு, தீர்ப்பு கொடுப்பாரு. தீர்ப்பு கொடுத்தோன்னா என்ன வரும், உங்களுக்கு குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த சீரீஸ் அப்ப நமக்கு எப்படி இருக்கும், குற்றம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் 3, காவல்துறை 1, நீதிபதி 4, தீர்ப்பு 5, தண்டனை 2. அப்ப நம்மளுடைய கோடு ஆர்டர் எப்படி இருக்கும்னா 31452 அப்படின்னு இருக்கும். மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்காங்க. இவங்க சொல்லிருக்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாலை நேரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாலை நேரத்துல நமக்கு வந்து என்ன இருக்கும், வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து மேற்கு டைரக்ஷன்ல வந்து சூரியன் இருக்கும். ஓகேங்களா? இங்க ஒரு பர்சனாலிட்டி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க நிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து லெப்ட், இது அவங்களுக்கு ரைட். இவங்களுடைய நிழல் வந்து எந்த பக்கம் இருக்குதான், இந்த சைட்ல வந்து அவங்களோட நிழல் விழுது அப்படின்றாங்க. அப்ப இவங்க எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்த் டைரக்ஷனை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல யார் நிக்கிறாங்க அப்படின்னா ஹேமாவோட நிழல் தான் அவங்க ஹேமாவோட வலது பக்கம் விழுவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நேர் ஆப்போசிட் தான் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரேகா இங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப ரேகா எந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ரேகா பார்த்துட்டு இருக்கிற டைரக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து சவுத் டைரக்ஷன், தெற்கு டைரக்ஷனா இருக்கும். சோ நம்மளுடைய ஆன்சர்ஸ் என்ன, அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஹேமா வந்து வடக்க பார்த்துட்டு இருப்பாங்க, ரேகா வந்து தெற்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தொடர், இதனுடைய அடுத்த நம்பர் என்னன்னு பாக்குறாங்க. இப்ப பாருங்க, 22க்கு அடுத்தது 23, 23க்கு அடுத்தது 24, 24க்கு அடுத்த ஒரு நம்பர் விட்டு நமக்கு ஒரு நம்பர் வந்திருக்கணும். அப்ப என்னவா இருக்கும், வந்து 25 அப்படிங்கிற பிளேஸ் வந்துருக்கும். இந்த டைரக்ஷன் பாருங்க, 21, 22, 23. அப்ப இந்த இடத்துலயும் நமக்கு கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, சோ இந்த பிளேஸ்ல நமக்கு என்ன வந்திருக்கும், 24 வந்திருக்கும். ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது இது மட்டும்தான். சோ நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து 25. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. எந்த வரைபடம் நீதிபதி, திருடர்கள், குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இவங்க 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட மாதிரி நீங்க இந்த டயக்ராம்ல வந்து 4ல 1 செலக்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 3 பாத்தீங்கன்னா இப்படி 2 இது கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல நீங்க நீதிபதி கொடுத்து இங்க திருடர்கள் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, சில நீதிபதிகள் திருடர்கள் அப்படின்னு மீனிங் ஆகி போயிடும். ஓகேங்களா? அதை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப திருடர்களுக்கும் குற்றவாளின்னு வச்சுக்கோங்க, சில திருடர்கள் குற்றவாளிகள், சில குற்றவாளிகள் திருடர்கள் அப்படின்னு நம்ம வந்து அது மாதிரி நம்ம இது பண்ண முடியாது. இப்ப கொஸ்டின்ஸ் என்ன இருக்கலாம், திருடர்கள் எல்லா திருடர்களும் குற்றவாளிகள் அப்படின்னா இந்த சர்க்கிள் பாருங்க, எல்லா திருடர்களும், இதெல்லாம் திருடர்கள், எல்லா திருடர்களும் குற்றவாளிகள். அப்போ நீதிபதி என்ன பண்றாரு, தனியா இருப்பார். ஓகேங்களா? இது ஒண்ணு. அப்போ இந்த சாய்ஸ் நமக்கு வராது இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுனால. இங்க பாருங்க, சில திருடர்கள், சில நீதிபதிகள் குற்றவாளிகளோ திருடர்களோ அப்படின்னு சொல்லி இருப்பாலும் இதுவும் நமக்கு வராது. இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை எது லிங்க் பண்ணாலும் உள்ள 2 பேரையும் சம்மந்தப்படுத்த முடியாது. நமக்கு சரியான இது என்னன்னா எல்லா திருடர்களும் குற்றவாளிகள், நீதிபதி தனியான சர்க்கிள் இருப்பார். சோ நமக்கு செகண்ட் தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸா இருக்கும். அடுத்த क्वेश्चन,
பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார். பேரனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் பேரன், இது பாட்டன். இப்போ பேரனுடைய வயசு தெரியாது எக்ஸ். அப்போ என்ன ஆகும், பாட்டனுடைய வயசு இவரோட 4 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா இந்த 2 பேருக்கு என்ன இருக்கும், பேரனுக்கு எக்ஸ் மைனஸ் 5 ஆகும், பாட்டனுக்கு 4x மைனஸ் 5 ஆகும். அப்படி இருந்தது அப்படின்னா என்ன ஆகுமா, இவங்க சொல்றாங்க 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார். அப்போ இது 5 மல்டிப்ளை பண்ணும். இந்த ஈக்குவேஷன்ஸை கொண்டு நீங்க இது பண்ணீங்கன்னா 4x minus 5 equal to 5x minus 25 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ x எல்லாம் ஒரு பக்கமும் வேல்யூ எல்லாம் ஒரு பக்கமும் என்னன்னா இருக்கும், நமக்கு -5 plus 25 equal to 5x minus 4x. அப்போ x ஓட வேல்யூ 20. அவங்க கேட்கிற क्वेश्चंस பேரனின் தற்போதைய வயது என்ன 20 அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த சம் உங்களுக்கு புரியல, இது எனக்கு எப்படி போறதுனே தெரியல அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 சாய்ஸ் எடுத்துக்கோங்க. 4 சாய்ஸ்ல ஃபார் உதாரணத்துக்கு பேரனுடைய வயசு 15ன்னு வச்சுக்கோங்க. இப்ப தாத்தாவுடைய வயசு 4 மடங்குனா என்ன இருக்கும், 60 வயசு ஆகி போயிடும். ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுங்க, 15ல இருந்து 5 மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க 10 வந்துடும். 60ல இருந்து 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 55 வந்துடும். அப்போ 10 எதாவது மல்டிப்ளை பண்ண 55 வரும் அப்படின்னா நமக்கு அந்த சாய்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், பேரனுடைய வயசு 20 எடுத்துக்கோங்க. அப்போ பேரனுடைய வயசு 20ன்னா தாத்தாவுடைய வயசு என்ன இருக்கும், பாட்டனுடைய வயசு 4 மடங்கு அப்படின்னா இது 80. ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா என்ன இருக்கும், பேரனுடைய வயசு 5 வயசு குறைஞ்சிருச்சுன்னா 15 வயசு ஆயிரும், பாட்டனுடைய வயசு 5 வயசு ஆயிடுச்சுன்னா 75. இந்த 15 எதால மல்டிப்ளை பண்ணா 75 வரும், 5ஆல மல்டிப்ளை பண்ணா 75 வரும். சோ அப்ப இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கூட நீங்க எக்ஸாம் கால்ல யோசனை பண்ணி போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தாங்க, ட்ரையாங்கிளுக்குள்ளார அவுட்டர் கார்னர்ல எல்லாம் நம்பர் சொல்லிட்டு மிடில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுங்க, 1 plus 4 அப்படின்னு பாத்துக்கோங்க. 1 plus 4 ஓட வேல்யூ என்ன, 5 minus 1 equal to 4. சரிங்களா? அதுக்கு அடுத்து 6 plus 5 11 minus 2 9. சரிங்களா? அடுத்தது 7 plus 9 16 16 minus 4 equal to 12. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும், ஆன்சர் 12 வந்திருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंसல இந்த இடத்துல क्वेश्चन மார்க் கொடுக்கறதுல என்ன டயகிராம் வரும்னு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள ஃபுல்லா ஷேடிங் மாதிரி கொடுத்துட்டு இங்க அதே பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல கொடுத்துருக்காங்க. இதனுடைய கான்செப்ட தான் நம்ம அடுத்து அப்படியே அங்க கொண்டு போய் பிக்ஸ் பண்ணோம். இப்ப நமக்கு இந்த இடத்துல என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த போர்ஷன் அப்படியே ஷேடிங் வருது, நமக்கு என்னவா இருக்கும், அப்படியே வெறும் சிங்கிள் லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சோ 4 சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் நமக்கு இதா இருக்குன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான சாய்ஸ். ரெடி? நெக்ஸ்ட் क्वेश्चन, கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா 3 5 11 14 17 21 3 5 11 17 21 இதெல்லாம் என்ன இருக்கு, ஆட் நம்பர், ஒற்றை எண்களா இருக்கு. இந்த 14 மட்டும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஈவன் நம்பர், இரட்டை நம்பரா, இரட்டை பை என்ன இருக்கு. அதனால நமக்கு சேராத எண் அப்படின்னா இந்த சீரீஸ்ல என்னவா இருக்கும், 14 மட்டும் தான் இருக்கும். சோ நம்ம சாய்ஸ் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 3ஐ எழுதுவீர்கள் அப்படின்ட்டு. நமக்கு என்ன இருக்கு, நம்பர் 1 to 100
இதுல 3 நம்பர்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3 13 23 இல்ல 30ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 31 32 33 34 35 36 37 38 39 43 53 63 73 83 93. இப்ப நீங்க கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்றப்ப இந்த 30ல இருந்து 39 வரை பதினெட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 இந்த 14 2 டைம்ஸ் இருக்கும் சரிங்களா? 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 20 டைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 33ங்கிறப்ப கவுண்டிங்ல எழுதுறப்ப என்ன பண்ணுவோம் 2 டைம்ஸா கவுண்டிங் பண்ணுவோம். ஏன்னா 3 2 டைம்ஸ் எழுதிருப்போம் நம்ம. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற தொடர். அடுத்த எண் என்ன இதை பார்த்தோன்னே பதினச்சுக்கோங்க. 2 கூட 1 ஆட் பண்ணுங்க 3, 3 கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 5, 5 கூட 3 ஆட் பண்ணீங்கன்னா 8, 8 கூட 4 ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க 12, 12 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 17. அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 17 கூட 6 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? 23. இந்த பிளேஸ்ல வரக்கூடிய நம்பர் என்ன இருக்கும்? நமக்கு 23. ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பி ஆன்சர் தான் 23 ஆன்சர்ஸ் வரும்.